அரைச்சி விட்ட மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் மிளகு வந்து 1/2 ஸ்பூனு, மல்லி வந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானை வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே அதுலேருந்து தண்ணி வெளியே விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து கறி மசாலும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு மல்லியில் தூவிட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.